என் பிறவி துன்பமெல்லாம் இந்த உடம்பு ஆகி தொழிற்பட்டு கொண்டு இருக்கு. அப்ப அதனாலேதான் பௌதிக ஆற்றல் என்றைக்கும் மாற்றத்துக்கும் தோற்றத்துக்கும் மாற்றப்படக்கூடிய. இப்ப டயபிட்டிஸ் வந்தால் உடம்பு உருகுது. ஏன்? உடம்புல நீர்த்தன்மை அந்த உஷ்டம் அதிகப்படியாக உண்டாக இந்த உடம்பு நீர்ச்சத்து உறிஞ்சப்பட இந்த உடம்பு உருகி வந்துடும். சரி, உடம்பு உறிஞ்சா அடுத்த இடத்துல என்ன நடக்கும்? எலும்பு உருகும். அதுல நாங்கள் உடல் உருகை கவனிக்காவிட்டால் பிற எலும்பு உருகும். இப்ப அது இருக்கட்டும். இப்ப நாங்கள் எல்லா நிலையிலும் எங்களுடைய செயல்பாடுகள் மாற்றத்துக்கும் தோற்றத்துக்கும் ஆட்பட்டதாகத்தான் இருந்து வருகின்றன. அப்ப அதனாலேதான் எங்களுக்கு மரணம் வருகின்றது. எங்களுடைய நினைவு புறநோக்கி இந்த உடல் பற்றோடு இருந்து புறநோக்கி செயல்படுகின்ற காரணத்தினாலேதான் எங்களுக்கு மரணம் வருகின்றது. அப்ப நாங்கள் வாழவில்லை. ஏன்? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலேயே எங்களுடைய உயிரும் நட்டமடைந்து இந்த உடம்பும் நட்டமடைந்து உடல் உறுப்புகள் கெட்டு நொந்து நாங்கள் ஒரு கட்டத்திலே மரணத்தை தழுவுகின்றோம். அப்ப நாங்கள் வாழவில்லை. எங்களுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே முடிவுக்கு வந்து விடுகின்றது. பிறகு அடுத்த பிறவி ஆன்மா திருப்பி ஒரு உடம்பை எடுத்துத்தான் திருப்பி வாழ வேண்டி இருக்கின்றது. சரி, இது சுருக்கமாக எங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறிய சிந்தனை தான். இதுக்குள்ள விரிவாக போக நேரம் போதாது. இப்ப வள்ளல் பெருமான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் இந்த ஞாயிற்கடியான் அழுத்தமாக உங்களுக்கு அதை அழுத்த நிறுத்தமாக உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். திருவருட்பாவில இதுதான் எல்லா இடமும் இருக்கு. அப்ப அழியாத திருவடிவில் என் தாயும் நானும் ஒன்றாக இருந்து ஆர்வீரர்க்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் பெருமானாருடைய சிந்தனை. அப்ப அவர் அப்ப அழியாத திருவருவில இருந்து வள்ளல் பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியுது. அவருடைய திருவருட்பாவை படித்தாலோ அல்லது இப்படிப்பட்ட சில வாக்கியங்களை நாங்கள் உரைப்பகுதியில பார்த்தாலோ எங்களுக்கு தெரிகின்றது. அழியாத திருவடியிலே அவர் பொருந்தி இருக்கின்றார். அப்ப நாங்கள் அழிகின்ற பகுதியோடு தொடர்பு ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். வள்ளல் பெருமான் அழியாத திருவடியிலே பொருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்ப இன்றைக்கு இந்த விசாரத்தினுடைய அடிப்படை நோக்கம் அந்த அழியாத திருவடியை நாங்கள் எப்படி பொருந்தி வாழ்வது என்பதை கூறி இந்த விசாரத்தை நான் நிறைவு கொண்டு வருவேன். அப்ப முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய முதல் படி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உடல் பற்றை நீக்க வேண்டும். உடலை பற்ற நீக்கன்னா உடலை மறப்பதென்ற பொருள் அல்ல. உடல் பற்ற மறுபு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் என்று பேசுவார் பெருமானார் தெய்வமணி மாலையில். அப்ப பெண்ணாசை என்பது இந்த உடல் பற்றுத்தான். இந்த உடல் பெண்ணம்சமானது, உயிர் ஆணம்சமானது. ஆகவே இந்த உடல் பற்றை நீக்க வேண்டும் என்பதால் இந்த பாடல் எங்களுக்கு தருகின்ற செய்தி. அப்ப இந்த உடல் நாங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த உடல் பற்றோடு இருந்துதான் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். இந்த உலகம் யாரை எடுத்துக்கொண்டாலும் எங்கேன்னு ஒருத்தர் 2 பேர் விதிவிலக்காக இருக்கலாமே இல்லாது மற்றவர் எல்லாரும் இந்த உடல் பற்றோடு இருந்துதான் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். எல்லாரும் நினைக்கின்றோம் இந்த உடல் தான் வாழ வந்தது என்ற செய்திதான் எங்களுக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கின்றது. அப்ப வள்ளல் பெருமான் இதை மாறி உயிர்தான் வாழ வந்திருக்கின்றது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டார். அப்ப அவர் உயிர் வாழ வந்தது என்றதை தெரிந்த பிற்பாடு அவர் உயிர் வாழ்வதற்கு உடல் அவசியம் என்பதையும் உணர்ந்து கொண்டார். ஆகவே உடலையும் கைவிடக்கூடாது, அதே நேரத்திலே உயிரையும் தூய்மைப்படுத்தி நம்முடைய ஜீவனை நட்டமடைய விடாமல் பாதுகாத்து அருள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனை. அப்ப நாங்கள் உடல் அழிகின்ற உடம்பு. அப்ப எங்களுடைய மனம் எங்க இருந்து வாழுது? இந்த உடல்லே பற்று வைத்து வாழுது. அப்ப இந்த உடல் அழியக்கூடியது. அப்படியே இந்த உடலோடு பற்று வைத்து வாழுகின்ற காரணத்தினாலே தான் என்றோ ஒரு நாளைக்கு நாங்களும் இந்த உடலும் உயிரும் பிரிகின்றது. ஆனா வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. முதலாவதாக அவருடைய வாழ்விலே அவர் செய்த மாற்றம் உடல் பற்ற நீக்கி கொண்டது. இது முதலாவது செய்தி. அடுத்தது, விருப்பு எந்த பொருள் மீதும் விரும்பவும் கூடாது, அதே நேரத்தில் வெறுக்கவும் கூடாது.
இது இரண்டாவதாக அவருடைய வாழ்வியல் இருக்கின்ற செய்தி. உடல் பற்றி நீக்கவன் உடலை பற்றி இருந்து வாழக்கூடாது, ஆனா உடலை மறக்கவும் கூடாது. ஏன் மறந்தால் உயிருக்கு வாழ்வு அற்று போய்விடும். ஆகவே வாழ்க்கைக்கு இந்த உடல் தேவை, இது முக்கியம். இரண்டாவது, அவருடைய விருப்பு வெறுப்பற்ற அந்த அவருடைய நினைவு, அவருடைய எண்ணம், எந்த பொருளையும் அவர் பற்ற மாட்டார். அவர் என்னென்றால் இறைவனுடைய தன்மையை எப்படி இறைவன் இருக்கின்றான் என்பதை அவர் சிறு வயதிலேயே உணர்ந்து விட்டார். நாங்கள் உணராததுதான் எங்களுடைய குறைபாடு. அவர் சிறு வயதிலேயே இறைவன் எல்லாருக்குள்ளேயும் இறைவனுடைய அருள் சக்தி ஓடிக்கொண்டுதானே இருக்கின்றது. இறைவன் அருள் சக்தி ஓடுவது நான் தான் உன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று என்றாவது யாருடைய உள்ளத்திலே பேசியதுண்டோ? நடுநிலைமையோடு மௌனமாக இருக்கின்றால் நம்முடைய உடம்புக்குள்ளே இறைவன். ஆனா நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தைகளை பேசி எங்களுடைய ஜீவனை நட்டமடைய வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் அழியாத பொருளாக இருக்கின்றான் என்றால் அதுக்கு அடிப்படை காரணம் அவன் மௌனமாக இருக்கின்றான். அந்த மௌன வழியிலே தான் இறைவனுடைய திருவுரு இருக்கின்றது. அப்ப நாங்களும் ஜீவகாரணி ஒழுக்கத்தில் இதைத்தான் பேசுகின்றார். நாவுக்குரிய ஒழுக்கத்திலே நாங்கள் நாவாலே நல்ல வார்த்தைகளை நல்ல நல்ல திருவற்பாவை பாடி எங்களுடைய நாவை சுத்தப்படுத்தி அந்த அருளிலே பொருந்துவதற்கு ஒவ்வொரு இந்திரியங்களையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று பேசுவார். அப்ப ஒன்று உடல் பற்றி நீங்கப்பட வேண்டும். அடுத்தது விருப்பு எந்த பொருளிலேயும் எந்த பொருளாகத்தான் இருக்கட்டும் அதை விரும்பவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது. விரும்பினாலும் எங்களுடைய வாழ்வு இல்லாம போடும், வெறுத்தாலும் எங்களுக்கு வாழ்வு இல்லாமல் போயிடும். இந்த ரெண்டு இயல்பையும் பெருமானாருடைய நெறியாளர்களுக்கு அடிப்படை. அப்ப உடல் பற்றை நாங்கள் நீக்க வேண்டுமாக இருந்தால் இயற்கையாகவே நாங்கள் இன்னொன்றிலே நாங்கள் பற்று வைத்தால்தான் இந்த உடல் பற்றை நீக்க முடியும். அப்ப இந்த உடல் பற்றை நீங்கிய இடத்திலே வள்ளல் பெருமான் உயிரிலே பற்று வைத்தார். அப்ப அந்த பற்று, அந்த உயிரிலே வைத்திருக்கின்ற அந்த பற்று இந்த உடல் பற்றை நீக்குவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது. அப்படியானால் நமக்குள்ளே நம்முடைய உடம்புக்குள்ளே உயிர் அனுபவம் விளைகின்ற இடம் எது? நீங்கள் திருவருட்பாவிலே சுத்தி முத்தி 6000 பாடல்களை படித்தாலும் உயிர் அனுபவம் விளைகின்ற இடம் இந்த புருவமத்தி. அப்ப உடல் பற்று நீங்கி கொண்ட வள்ளல் பெருமான் தன்னுடைய நினைவை புருவமத்தியில வைத்து வாழ ஆரம்பித்தார். இதுதான் அவருடைய முதலாவதாக உடல் பற்று நீங்கி விருப்பு வெறுப்பு. நாங்கள் எந்த இடத்திலும் எதையும் விரும்பவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது. இந்த இறைவன் எங்களுக்குள்ளே நடுநிலைமையோடு தான் இருக்கின்றான். ஒரு இடத்துல எந்த இடத்திலும் இறைவன் பற்றுக்கொள்வது கிடையாது. நாங்கள் தான் பற்றுக்கொள்ளுகிறோம். ஏதாவது ஒரு பொருளே, வீட்டிலே, காரிலே, இப்படி ஏதாவது ஒன்றிலே நாங்கள் பற்றுக்கொள்வதனுடைய விளைவுதான் எங்களுடைய ஜீவன் நட்டமடைகிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ரெண்டையும் பெருமானுடைய நெறியாளர்கள் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். ஒன்று உடல் பற்று நீக்க வேண்டும். அந்த உடற்பற்று நீக்க வேண்டுமாக இருந்தால் உயிரிலே பற்று வைக்க வேண்டும். அப்ப உயிர் அனுபவம் விளைகின்ற இடம் எது என்று சொன்னால் புருவமத்தி. இந்த இதிலே ஒரு பாக்களவு ஒரு வெளி இருக்கின்றது. அப்ப அந்த வெளியிலே நினைவு வைத்து வாழ வேண்டும். இதுதான் வள்ளல் பெருமானுடைய வாழ்வியலுக்கு அடிப்படை. இந்த புருவமத்திலே நினைவாற்றலை வைத்து, அதாவது இந்த இடத்திலே தான் உயிர் அனுபவம் விளைகின்ற. உயிரிலே பற்று வைத்து வாழ்ந்து அந்த உயிர் அனுபவம் வளர்ந்த பிற்பாடுதான் நாங்கள் இறைவனுடைய அருளிலே பற்று வைத்து வாழக்கூடிய நிலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். திடீரென்று வள்ளல் பெருமான் எழும்பி பாய்ந்து இறையருளை பெற்றவர் அல்ல. 51 ஆண்டுகள் இந்த பூவுலகத்திலே வாழ்ந்துதான் அவர் திருரக சித்தியை பெற்றுக்கொண்டார். அப்ப நாங்கள் உடற்பற்றை நீக்கி எங்களுடைய வாழ்க்கையை விருப்பு வெறுப்பற்ற நிலையிலே இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை நடத்தும் பொழுது எங்களுக்கு படிப்படியாக உயிரிலே பற்று இந்த புருவமத்திலே நினைவாற்றலை வைத்து வாழக்கூடிய ஒரு பக்குவம் எங்களுக்கு நிச்சயமாக எல்லாருக்கும் ஏற்படும். இது ஒரு பாக்களவு வழி இருக்கின்றது. அது நீங்கள் ஒரு மண்டையோடு எங்கே சந்தித்தால் எடுத்து பாருங்கள். இதுல ஒரு பாக்களவு ஒரு புடையர் ஒரு வழி இருக்கின்றது. அந்த வழியிலே அது இந்த பொட்டு வைக்கின்ற இடத்திலே நாங்கள் நினைவாற்றலை வைத்து வாழ வேண்டும்.
இது பெருமானாருடைய நெறிக்கு அடிப்படை. எல்லாரும் இதை கடினம் கடினம் என்றுதான் எல்லாரும் அன்றைய வகுப்பில கூட ரொம்ப கடினமா இருக்கு நீங்க சொல்றேன்னு சொன்னார்கள். அதுக்குரிய இயல்பை சொல்லி இயல்புகள் எப்படி எங்களுடைய இயல்பை எப்படி மாற்றி அமைத்தால் இந்த இடத்திலே வந்து நிற்கலாம் என்றதை நாங்கள் கொஞ்சம் சொல்லி அவர்களுக்கு விளங்கப்படுத்தி ஓரளவுக்கு அந்த நிறைவிலே அவர்கள் ஆனந்தமாக போனார்கள். அப்ப நீங்களும் அவ்வளவு நேரம், அது 5 நாள் நடந்தது காலம்.